விட்டேன். எப்படி? பல்வாய்க்கு 6 மாசம் ஆகிவிட்டது. அப்ப என் வாய் நாட்டம். என் வாயே என் வாய் நாட்டம். போனா போனா சொன்னபடி போனா சுத்தம் மட்டும் போனா. ஏதோ ஒன்று என்னை பத்தி உன்னை பத்தி மதிப்பு மதிப்பு மரியாதை மரியாதை. மகன் நீதான் அந்தாளா? என்னது கோழி விளக்கமா சொல்லு. தெரியாது. உலகத்துக்கெல்லாம் வெளிச்சத்தை குடிக்கவர் யார் தெரியுமா? யாரு? சூரிய பகவானுக்கும். ஓ, சூரிய பகவானுக்கும் குந்தம்மா தேவிக்கும். குந்தம்மா தேவி. செல்வ கண்மணியா பிறந்த என்னுடைய பெயர் மாவீர கர்ணன். மகாராஜா, எனக்கு ஒரு சந்தேகம். எப்படி? எப்போது பார்த்தாலும் உங்களுடைய பெயரை சொல்ல வேண்டும் என்றால் அங்கு தேசத்தை ஆளக்கூடிய கர்ண மகாராஜன், வாரி வாரி வழங்கக்கூடிய கர்ண மகாராஜன், உடைவள்ளல் கர்ண மகாராஜன் அப்படி என்று சொல்வாய். இன்று பார்த்தால் புதுமையாக கதிரவனுக்கும் குந்தமாதேவிக்கு பிறந்தவன் கர்ண மகாராஜன் சொல்கிறாயே, இது என்ன புதுமை மகாராஜா? குந்தம்மா தேவிக்கும் கதிரவனுக்கு பிறந்தவன், சூரியனுக்கும் சூரிய பகவானுக்கும் பிறந்த கர்ணன் அப்படின்னு சொல்லிவிட்டா, இது என்ன புதுமையா நானா? இருக்கு? ஆமா. ஐயோ ஐயோ செல்வ கண்மணியா பிறந்த ஞாசாதிபதி கர்ணன். ஆமா. அப்படி இந்த உரைத்தனா என்று வாய் தவறி சூரிய பகவானுக்கும் குந்தம்மா தேவிக்கும் செல்வ கண்மணியை பிறந்த நான் கர்ணன் என்று உரைத்து விட்டேனா? அம்மா அம்மா தாயே! நீதியோ நெறியும் போதால் இந்த நான் சொல்லும் கொடிய வார்த்தை என் காதினில் கேட்கலாமோ, அது கனவிலும் நினைக்கலாம். என்னை ஈண்டெடுத்த மாதா, நீ கொடுத்த சத்தியத்தை மீறி விட்டேன் அம்மா. உண்மை சூரிய பகவானுக்கும் குந்தம்மா தேவிக்கும் பிறந்த இந்த படும்பாவி நான் என்னுடைய வாயாலே தவறி சொல்லிவிட்டேன் அம்மா. என்னை மன்னித்து விடு தாயே. என்னை மன்னித்து விடம்மா, என்னை மன்னித்து விடு. மறுபடியும் தக்க சமயம் வருகிற போது இந்த வார்த்தை நான் உரைக்க மாட்டேன். என்னை மன்னித்துக் கொள் தாயே. டேய் மந்திரரே, என்ன சொன்னானே? கதிரவனுக்கு குந்தம்மா தேவிக்கு பிறந்த கர்ண மகாராஜன். யாரா சொன்னது? நீ. அப்படி நான் வாய் தவறி சொல்லினாலும் இந்த சபை முன்னவர்கள் சொல்லலாமா? நீதானே நாயக சொன்ன. நீதாயா சொன்னையோ? இது நம்ம பேசும்போது யாரா இருந்தாங்க? யாரும் தானே வேற யாரும்
மகாராஜா நீங்க அந்த வார்த்தை உரைக்கும் போது நீங்களும் நான் மட்டும்தான் இருந்தோம். இருவர் மட்டும்தான் இருந்தோம். ஆமா. வேற யாரும் கிடையாது. இந்த இருவருடைய பேர்கள் தெரிந்த வார்த்தை வேறு ஒருவருக்கு யாரும் 7 உலகத்தில் இருக்கக்கூடிய ராஜாதி ராஜர், ராஜ மாதண்டர், ராஜ கோலாகலர், கெந்தர கம்பளர், அஷ்டத்துக்கும் பாலகர் என்று சொல்லக்கூடிய யாவருக்கும் இந்த வார்த்தை தெரியக்கூடாது. தெரியக்கூடாது. மகாராஜா மகாராஜா நீங்க கட்டளை இட்டால் அந்த கட்டளையை மீற மாட்டேன். நான் யாருக்கும் உரைக்கவும் மாட்டேன். ஆகட்டும் ஆகட்டும். சரியா? அப்படி இப்ப நான் சொல்கிறேன் கேள். அங்குதேசத்தை ஆண்டு வரக்கூடிய எப்படி அங்க தேசத்தை ஆண்டு வரக்கூடிய ஆண்டு வரக்கூடிய இவனுடைய தாயார் என்று சொல்லக்கூடிய ராதை அம்மனுக்கும் இவனுடைய தந்தையார் என்று சொல்லக்கூடிய தேர்வாட்சியனுக்கும் பிறந்தவன் வாரி வழங்கக்கூடிய இவனுடைய பெயர் புனிதவல்லக்கண்ணன்.